கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, சங்கீதம் 32 அதிகாரம் 8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார். அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பல பேர் என்ன செய்யறது, இதற்கப்புறம் எதை ப்ரொசீட் பண்றது, ஒருவேளை அது ஸ்கூல் அட்மிஷன்ல இருந்து காலேஜ் அட்மிஷன்ல இருந்து உங்க பிஸ்னஸ்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம அறிந்திருந்தோம்னா நமக்கு குழப்பங்கள் வராது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ இப்படி ஒரு அப்பா நமக்கு இருக்கும்போது நம்ம நிறைய நேரங்கள்ல என்ன செய்யறோம், மனிதர்களை நாடி போகிறோம். முடிவுகளை எடுக்கிறதற்காக மனிதர்களை நாடி போகிறோம். சில நேரங்கள்ல அது நன்மையா இருந்தாலும் பல நேரங்கள்ல அது நமக்கு தீமையை கொண்டு வருகிறதாய் இவ்வளவு நாள் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடம் வா, நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு வழியை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். இதே வார்த்தை ஆங்கிலத்துல, ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ அண்ட் டீச் யூ இன் த வே யூ ஷுட் கோ, ஐ வில் கவுன்சில் யூ வித் மை லவ்விங் ஐ ஆன் யூ அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ என்னுடைய அன்பின் கண்களால் என் மேல நான் அன்பு வைத்திருக்கிறதுனால, எப்பவுமே நான் உன்னை நேசித்து கொண்டே இருக்கிறதுனால நான் உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அப்ப இன்றைக்கு எத்தனை நம்ம அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு நம்ம நடந்து கொள்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே வார்த்தையை குறித்து இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 48:17, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ இந்த வார்த்தையும் அதே காரியத்தை மறுபடியும் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அவர் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை போதிக்கிறாராம். நம்ம என்ன வழியில நடக்கணுமோ அந்த வழியில அவரே நம்மை நடத்தி கொண்டு போகிறாராம். இதை குறித்து வேதத்துல ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். இப்போ எப்படியெல்லாம் தேவன் இப்படிப்பட்ட வேதாகமத்துல ஜனங்களை எப்படி வழி நடத்தினார் அப்படிங்கிறதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படி மோசேயை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டு அங்க மோசே இடத்துல தேவன் பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? யாத்திராகமம் 3:10 நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போவோம், இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். எவ்வளவு தூரம் மோசேயை அவ்வளோ அழகா போதித்து தேவன் வழி நடத்துகிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ மோசேயை தேவன் பிறப்பதற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டுதான் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படிதான் அங்க மோசே பிறந்திருக்கிறார். ஒருவேளை மோசே தயங்கினா கூட அங்க ஆண்டவர் அவனை பலப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கப்புறம் அவர் கிளம்பணும், அந்த எகிப்துக்கு போகணும்னு சொல்லி அவர் ரெடியான பிறகு கூட அங்க மோசேக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்திருக்கிறதை தேவன் காண்கிறார். அப்போ ஒருவேளை அது வெளிப்படையா அந்த இடத்துல சொல்லப்படலைனா கூட யாத்ராகமம் 4:19 பார்க்கிறோம். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். இப்போ இங்க மோசேக்கு ஒரு பயம், அங்க எகிப்தியன் ஒருவனை கொலை செய்துட்டு தான் இங்க மீதியானுக்கு ஓடி வர்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த மனிதர்கள் பார்த்தா என்னை கொன்று போட்டு விடுவார்களே அப்படிங்கிற அந்த பயம் இருந்ததுனால ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு தகப்பன் வழி நடத்துறது போல இங்க நம் தேவன் மோசையை வழி நடத்துகிறத பார்க்கணும். நீ போ, நீ பயப்படாத, அங்க உன் பிராணனை வாங்க தேடின எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் மேல் கண்ணை வைத்து அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்க யாரை தேடி போறீங்க? மனிதர்களையா, தேவனையா? இன்றைக்கு உங்களுடைய எல்லா யோசனைகள், ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அவரிடம்
என்னிடத்திலிருந்து கேட்டு பதிலை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை நிச்சயமாய் வெற்றியாய் இருக்கும் என்பதுதான் நிஜம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தையின்படி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி என் தகப்பன் வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த நாளிலும் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில முடிவுகள் எடுக்க முடியாதபடி இருக்கிற சூழ்நிலைகள்ல ஆண்டவரே எத்தனையோ பேர் இருக்கிறதை நீர் பார்க்கிறீரப்பா. இந்த நாளிலும் நானும் அவர்களோடு இணைந்து ஜெபிக்கிறேன் அப்பா. தெளிவான முடிவை எடுக்கும்படி கர்த்தாவே நீர் தெளிவான ஆலோசனைகள் உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தும்படி அப்பா இந்த நாளில நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடத்துல முடிவு எடுக்க முடியாதபடி குழப்பத்தில் இருக்கிறார்களோ இந்த நாளிலே தெளிவான முடிவை எடுத்து அப்பா நீர் கொடுக்கிற ஆலோசனையின்படி அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டு அவர்கள் வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாறும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற எங்கள் தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.